கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இந்த நாள்ல நம்மளுடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு மரணத்தை நினைவு கூறும் வண்ணமாக வருகிற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2025 வருடத்துல நம்மளுடைய கர்த்தருடைய அந்த ஒரு மரணத்தை நினைவு கூறும் வண்ணமாக இந்த நாளில் ஒரு பாடத்தை நாம் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாடத்துடைய தலைப்பு லைஃப் சேஞ்சிங் கொஸ்டின்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். வாழ்வை மாற்றக்கூடிய கர்த்தர் இயேசுவின் கேள்விகள். வாழ்வை மாற்றக்கூடிய கர்த்தர் இயேசுவின் கேள்விகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்துடைய தன்மை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா, இது ஒரு கேள்வி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடமா காணப்படுது. ரொம்ப விசேஷமா நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில ரொம்ப விசேஷமாக அநேக கேள்விகளை தங்களுடைய சீஷர்கள் மத்தியில கேட்டிருக்கிறார். அந்த கேள்விகள் எப்படி அவங்களுடைய சீஷர்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்குன்னா, அவங்கள பரிசுத்தவான்களாக தேவனிடத்துல அர்ப்பணிக்கிறதுக்கும் பின் நாட்கள்ல அவங்களுடைய வாழ்வை முழுவதுமா கர்த்தர் இயேசுக்காக ஒரு ஜீவ பலியாக செலுத்துறதுக்கும் அந்த கேள்விகள் என்ன இருக்கு, ரொம்ப உதவியா இருந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த விதத்துல சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய இந்த பூலோக வாழ்க்கையில அநேக கேள்விகள் தங்களுடைய சீஷர்கள் மத்தியில கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்விகள் மிகவும் வல்லமை உள்ளதா இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவை எதிர்த்த பரிசேயர் சதுசேயர் மத்தியில கூட கர்த்தர் இயேசு பயன்படுத்தின ஒரு விதம் என்னன்னு பார்க்கும்போது, அவங்களுடைய எதிர்ப்புகளை ஒரு கேள்வி வடிவமா தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, பரிசேயர் சதுசேயர் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வியாக அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 33 வசனங்கள். நீ எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்வேன். யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ? பாருங்க, இப்போ கர்த்தர் இயேசு கிட்ட எதிர்த்த பரிசேயர் சதுசேயரை கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா கேள்வி வடிவமாக ஒரு கேள்வி கேட்டு பதிலடி கொடுக்கிறார். எப்படின்னா, யோவான் ஸ்நானகர் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ? பாருங்க, தேவனால் உண்டாயிச்சா மனுஷரால் உண்டாயிற்றோ? பாருங்க, மனுஷனால் உண்டாயிற்றோ அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது பரிசேயர் சதுசேயர் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு விடை தெரியாத தவிக்கிறாங்க. ஒருவேளை இது தேவனால் உண்டாயிடுச்சுன்னு சொன்னாலும் மாட்டிப்போம், மனுஷனால் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா ஜனங்க கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேள்விக்கு என்னால என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் எந்த அதிகாரத்துல இந்த காரியங்களை செஞ்சு நான் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அன்பான சகோதர சகோதரியிலே, கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் கிட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம், இல்ல மத்தவங்க நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அது என்ன அர்த்தம் உடையது நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு, கேள்வி கேட்கறது.
பாருங்க, உதாரணத்துக்கு பார்க்கும்போது பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி வடிவமா தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, பாடம் எடுக்கிறாங்க. ஒரு பாடத்தை எடுத்துட்டு கடைசியா என்ன பண்றாங்க, எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல என்னத்தான் இருக்கு, கேள்விகள் இருக்கு. அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது ஒரு மனுஷனுடைய ஞாபக திறனை தூண்டி விடுது. ஒருத்தருடைய இன்டெலெக்சுவல் எந்த அளவுக்கு ஒரு நபர் அறிவாளியா இருக்கிறாருன்னு எதை வச்சுதான் நம்ம தீர்மானத்துக்கு கொண்டு வரோம்னா, ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் கொடுக்கிற பதில்ல தான், இல்ல அந்த கேள்வி அவர் புரிஞ்சுக்கிற விதத்துல தான். பாருங்க, அதே போலதான் பைபிள்ல முதல்ல கேட்ட கேள்வி, யார் கேள்வி கேட்டதுன்னு பார்க்கும்போது முதல்ல சாத்தான் கேள்வி கேட்கிறாரு. இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க தேவ தூதர்கள் மாதிரி ஆயிடுவீங்க இல்லையா, நீங்க சாவ மாட்டீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்வி என்ன ஆயிடுச்சு, ஏவாளுக்கு ஒரு வஞ்சனையா மாறிடுச்சு. அப்படின்னா பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வி அப்படின்னு நம்ம எடுக்கும் போது அது ரொம்பவே மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கு. அதே போல கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கேள்வி வடிவத்துல தான் என்ன பண்றாருன்னா, தங்களுடைய சீஷர்களுக்கு அவருடைய அநேக உபதேசத்தை என்ன பண்ணிருக்கிறாருன்னா பேசியிருக்கிறார். அதாவது கர்த்தர் இயேசு கேட்ட கேள்வி அந்த காலகட்டத்துல இருந்த சீஷர்களுக்கு அப்போ அவங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் இல்ல, அந்த கேள்விக்கான நோக்கம் புரியலன்னா கூட பின்னாட்கள்ல பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு பிறக்க சீஷர்களுடைய வாழ்வே என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த கேள்வி என்ன பண்ணிடுச்சு, மாத்திடுச்சு நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ அந்த விதத்துல நம்ம இந்த ஒரு நாட்கள்ல விசேஷமாக இந்த சுவிசேஷ அறுவடை நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் இயேசு கேட்ட கேள்வி, விசேஷமாக அவர் இந்த பூலோக பயணத்தை முடிக்கும் போது கடைசி 7 நாட்கள்ல கேட்கப்பட்ட கேள்வி ரொம்பவே முக்கியமா காணப்படுது அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் சுவிசேஷ யுக அறுவடை காலத்துல வாழுகிற நாம் இந்த ஒரு கேள்விகள் நம்மளுடைய ஜீவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது இன்னும் அதிகமாக பரிசுத்த தன்மைய பெற்றுக்கொள்றதுக்கு இல்ல தேவனுடைய வல்லமைய பெற்றுக்கொள்றதுக்கு இந்த ஒரு கேள்விகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது நம்மளுடைய வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ அது மாத்திரம் இல்ல அன்பானவர்களே, இந்த ஒரு சுவிசேஷ யுக அறுவடை அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பிரித்தெடுக்கிற காலம். யார் உண்மையான கோதுமை மணி, யார் பொய்யானவர்கள்னு பிரித்து எடுக்கக்கூடிய காலத்துல ரொம்ப விசேஷமான காலம் எதுன்னு பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த நினைவு கூர்தல் பஸ்கா காலம். பாருங்க, இந்த ஒரு சுவிசேஷ யுக அறுவடை காலத்துல வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு எந்த காலத்துல தான் அறுவடை பண்றாருன்னு பார்க்கும் போது இந்த சுவிசேஷ யுக அறுவடையில ரொம்ப விசேஷமாக இந்த பஸ்கா காலத்துல தான் அவர் அறுவடை பண்றாரு. இந்த நினைவு கூறுதலுடைய காலத்துல தான் அறுவடை பண்றாரு. நம்ம எப்படி சொல்றோம்னு பார்க்கும் போது பாருங்க, யூதயுட அறுவடையில ஜூயிஷ் ஹார்வெஸ்ட் டைம்ல இல்ல காஸ்பல் ஏஜோடைய ஆரம்ப காலத்துல பேதுரு மற்றும் யூதாஸ் இந்த ஒரு பஸ்கா காலத்துல அவங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா சோதிக்கப்பட்டாங்க, சீஷர்கள் இடறி போனாங்க. அதே போல இந்த சுவிசேஷ யுக அறுவடை காலத்துல கடைசி காலத்துல வாழ்கிற நாம் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள்னு எந்த நாட்கள்ல தான் சோதிக்கப்படும் பார்க்கும் போது இந்த கர்த்தருடைய இந்த பந்தி நினைவு கூறுதல் நாட்கள், இந்த பஸ்கா நாட்கள்ல தான் அதிகமா சோதிக்கப்படுறது நம்ம பார்க்கிறோம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் போது இந்த நாட்கள்ல ரொம்ப விசேஷமாக கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழும் போது கடைசி 7 நாட்கள்ல நெருங்கும் போது சீஷர்கள் மத்தியில கேட்ட கேள்விகள் என்ன, அந்த கேள்விகள் பின் நாட்கள்ல சீஷர்களுடைய வாழ்க்கைய
எப்படி மாத்தடிச்சு, அதுதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, அந்த விதத்துல நம்ம இந்த ஒரு பாடத்தோடைய பின்னணி நம்ம பார்த்துட்டு அந்த ஒரு கேள்விகளுக்குள்ள கடந்து போலாம். இந்த கேள்விகள் கர்த்தர் இயேசு கேட்க போது அது எந்த ஒரு காலகட்டம்னு பார்க்கும் போது மத்தேயு 16 அதிகாரம் 21 24 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 16 21 24. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய இந்த பூலோக பயணம் முடியும் போது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா சீஷர்கள் மத்தியில, அப்போஸ்தலர்கள் மத்தியில ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் எருசலேம்ல போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் அங்க மரிக்கப்படணும், நான் சாக போகணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை கடிந்து கொள்றாரு. ஆண்டவரே, இது உங்களுக்கு நேரிட கூடாது, நீங்க போய் சாக கூடாது அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு பேதுருவோடைய நோக்கத்தை புரிஞ்சு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு வந்தேன் இந்த பூமிக்கு? இந்த மனுக்குலத்தை மீட்கணும், இந்த மனுக்குலத்தை எழுந்து போன அந்த ஜீவனை பெற்று கொடுக்கணும். அப்படின்னா நான் என்ன ஆகணும்னா சாகணும், சாகிறதுக்கு தான் இந்த பூமியில வந்த. ஆகையால நீங்க என்னுடைய சீஷரா இருந்தா, நீங்க என்னை பின்பற்றி வர விரும்பினால், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற கடவன்னா, நான் எப்படி இந்த கர்த்தருடைய சித்தம் தேவ சித்தத்தை செஞ்சு இந்த பூமியில மறிக்கிறனோ, அதே போல என்னுடைய சீஷரா இருக்கக்கூடிய நீங்க உங்களே நீங்க வெறுங்க, உங்களுடைய சிலுவையை சுமங்க, என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு கர்த்தர் இயேசு சொல்றாரு. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நேரத்துல சீஷர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை எதிர்பார்க்காத ஒரு கோணத்துல இந்த இடத்துல கர்த்தர் இயேசுவை அவங்க பாக்குறாங்க. இது வரைக்கும் கர்த்தர் இயேசுவை எப்படி பார்த்தாங்க சீஷர்கள் பார்க்கும்போது, ஒரு அற்புதம் அடையாளம் செய்யறவரா, ஒரு புரட்சி நாயகனா, பரிசேயர் சதுசேயரை எதிர்த்தவரா, ஒருவேளை அவர் பேசுற பேச்சுக்கு அவருடைய செய்யக்கூடிய அந்த ஒரு அற்புத அடையாளத்துக்கு அவர் என்னதான் நினைச்சிட்டாங்கன்னா சீஷர்கள், இவரு நிச்சயமா கட்டாயமா ராஜாவா மாறிடுவார், அப்படி ராஜாவா மாறிட்டா எங்களுக்கான ஸ்தானத்தை அவர் என்ன பண்ணிடுவாரு, கொடுக்குவாரு எனக்கூடிய அந்த ஒரு மனநிலையில தான் சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் இயேசு நான் போய் மறிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது சீஷர்களுடைய மனநிலை என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது முற்றிலுமாக ஒரு தடுமாற்றத்துல ஆயிட்டாங்க, ஒரு அன்சர்டனிட்டி ஆயிடுச்சு, ஒரு தடுமாறின சூழல்ல சீஷர்களுடைய மனநிலை ஆயிடுச்சு. அந்த ஒரு தடுமாற்றம் தான் பின் நாட்கள்ல சீஷர்களுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல நிலைமை ஆயிடுச்சுன்னு சகோதரர் சொல்றாங்க. எப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய சிருஷ்டியோட வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், ஒரு இடரல் வரும்போது தான் அவங்க பக்குவப்படுவாங்க. அந்த இடத்துல சீஷர்கள் கர்த்தர் இயேசு மரிக்க போறா அப்படின்னு சொல்லும் போது ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனா பின் நாட்கள்ல சீஷர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது பலப்பட்டாங்க. அப்படின்னா இந்த இடத்துல சீஷர்கள் ஒரு விஷயத்த கர்த்தர் இயேசு பற்றி புரிஞ்சுக்கல. என்னன்னா, இது வரைக்கும் கர்த்தர் இயேசு தங்களுடைய சீஷர்களுக்கு எப்படி இருந்தாருன்னா ஒரு போதகரா இருந்தாரு. பாருங்க, கர்த்தர் இயேசு தங்களுடைய சீஷர்களுக்கு போதகரா இருந்தாரு. ஆனா எப்போ கர்த்தர் இயேசு மரிச்சாரோ, எப்போ கர்த்தர் இயேசு அவர் ஜீவனை கொடுத்தாரோ, போதகரா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு அவங்களுடைய சொந்த இரட்சகரா மாறுறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அன்பான சகோதர சகோதரிகளே. போதகர் நிலையிலிருந்து இரட்சகரா கர்த்தர் இயேசு மாறணும்னா அவர் என்ன ஆகணும்? மரிக்கணும். அவர் மரிச்சாதான் சீஷர்களுடைய வாழ்வே என்ன ஆகும்? மாற்றப்படும். சோ இந்த ஒரு கண்ணோட்டத்துல சகோதர சகோதரிகளே, சீஷர்கள் இல்லாத ஒரு நிலையில இருந்தாங்க, அவங்களுக்கு புரியாத ஒரு நிலையில இருந்தாங்க.
கர்த்தர் இயேசு ஒரு போதகரா, கர்த்தர் இயேசு ஒரு அற்புத அடையாளம் செய்யறவரா, கர்த்தர் இயேசு ஒரு ஒரு போர் சேவகனா தான் பார்த்தாங்க தவிர பரிசேயர் சதுசேயரை எதிர்க்கிற ஒரு தைரியமான ஒரு நபரா பார்த்தாங்க தவிர உலக ரட்சகரை அவங்க பார்க்க தவறிட்டாங்க. அதுதான் கர்த்தர் இயேசு சொல்றாரு, என்னன்னா நான் போய் மறிக்கணும், நான் மறிச்சாதான் இந்த உலகத்துக்கே மிச்சம். சோ இப்படி கர்த்தர் இயேசு இந்த மாதிரி கர்த்தர் இயேசு தங்களுடைய சீஷர்கள் சொல்லும் போது அவங்கனால அந்த ஒரு பஸ்கா காலத்துல நடக்கக்கூடிய சூழல்கள் அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல் அவங்க இருக்கும் போது கர்த்தர் இயேசு அவர் யார், அவர் இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன, பிதாவுடைய சித்தம் என்ன, இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ஏறக்குறைய 76 கேள்விகள் கடைசி 7 நாட்கள் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும் போது தங்களுடைய சீஷர்கள் இடத்துல பேசி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 76 கேள்விகள். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும் போது அந்த 76 கேள்வியிலிருந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 7 கேள்வி மாத்திரம் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். அதோ விசேஷமாக சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விகள் கர்த்தர் இயேசு அந்த ஒரு மேல் வீட்டு அறையிலிருந்து, அந்த பந்தியிலிருந்து, அந்த பஸ்கா பந்தியிலிருந்து துவக்கி கெத்செமனே அந்த ஒரு ரோமர்கள்னால அவர் சிறை பிடிச்சின் போற அந்த ஒரு தருணம் வரைக்கும் நடந்த ஒரு 7 கேள்விகளை தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது இந்த நாள்ல தியானிக்க போறோம் ரொம்ப விசேஷமாக. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த மேல் வீட்டு துவங்கி அந்த கெத்செமனேல கர்த்தர் இயேசு அந்த ரோமர்கள் கையில அவரே ஒப்பு கொடுத்து அவரை கைது செய் அப்படின்னு அவர் சொல்லி ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு தருணம் வரைக்கும் கர்த்தர் இயேசு பேசின 7 கேள்வி தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது கேள்விக்குள்ள நம்ம கடந்து போலாம். முதல் கேள்வி என்னன்னு பார்க்கும்போது யோவான் 13ஆம் அதிகாரம் 29 38 வருது. அந்த ஒரு வசனத்துல அந்த கேள்விக்கான இடம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். அது எங்க வருதுன்னு யோவான் 13ஆம் அதிகாரம் 29 38. யோவான் 13ஆம் அதிகாரம் 37 38 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் முதல் கேள்வி. என்னன்னா, எனக்காக ஜீவனை நீ கொடுப்பாயோ? பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நடந்த சம்பவத்தை நம்ம மனதுக்கு கொண்டு வரலாம். அந்த ஒரு பஸ்கா கர்த்தர் இயேசு அனுசரிச்சு அந்த ஒரு புதிய அடையாளத்தை காமிச்சு அந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்றாரு, இந்த பந்தியில உட்கார ஒரு நபர் தான் என்னை காட்டி கொடுக்க போறார். அவர் யாருன்னா யூதாஸ் காரியோத்து. அந்த துணிக்கையில யார் கையிடுறானோ அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு கர்த்தர் இயேசு நேரடியா யூதாஸ் சொல்லும் போது யூதாஸ் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய வேலையை செய்ய துவங்குறார். அந்த ரோம பேரரசு கிட்ட, அந்த ரோமர்கள் கிட்ட கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா கடந்து போயிட்டு பிறக்க கர்த்தர் இயேசு சொல்றாரு, என்னுடைய வேலை வந்துருச்சு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன ஆகணும், சாக போறேன்னு சொல்லும் போது இந்த ஒரு சம்பாஷணை நடக்கும் போது பேதுரு மனசுல ஒரு வேகம் உருவாச்சு. அந்த வேகத்துல பேதுரு என்ன சொல்றாரோ, கர்த்தரே நீங்க எங்க போறீங்களோ நான் உங்க கூட வருவேன். அது கர்த்தர் சொல்றாரு, அப்படியா பேதுரு, எனக்காக நீங்க ஜீவன் கொடுக்காயோ, எனக்காக நீங்க சாவீங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. கர்த்தர் இயேசு ஒரு விஷயத்த கேள்வியா கேட்கிறாருன்னா அது கேள்வியா இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்துல பேதுருடைய மனநிலை எப்படி இருக்கு? கேள்வியா இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். உடனடியா கர்த்தர் இயேசு சொல்றாரு,
என்னன்னா வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே எனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, மெய்யாகவே மெய்யாக நான் சொல்றேன், நீ 3 தடவை என்ன பண்ணிடுவ? மறுதலிச்சிடுவ. அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய அணுகுமுறை பேதுரு மத்தியில எப்படி இருந்துச்சுன்னா, பேதுரு சொல்றாரு, நான் உனக்காக சாவர கர்த்தரே. கர்த்தர் சொல்றாரு ஒரு சந்தேகத்தோட, நீ சாகுவியா? இல்ல இல்ல, நான் உனக்கு உண்மையாலே சொல்றேன், நீ சாக மாட்ட, மாறாக 3 தடவை என்ன பண்ணிடுவ? மறுதளிச்சிடுவேன்னு சொல்லும் போது, ஒரு வேளை அந்த நேரத்துல பேதுருவோடைய முகத்தோற்றம் எப்படியா இருக்கும்? அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு இந்த இடத்துல பேதுரு பத்தி அவர் சரியா புரிஞ்சுக்கினார். என்னன்னா, இன்னும் பேதுரு தனக்காக மரிக்க அவர் என்ன ஆகல, ஒரு முதிர்ச்சி நிலைய அடையல. இன்னும் பேதுரு கிட்ட பலவீனம் இருக்கு. இன்னும் பேதுரு கிட்ட அந்த ஒரு என்ன சொல்றதுக்கு இம்பல்சிவ் கேரக்டர், ரொம்பவே ஒரு வேகம் இருக்கு. முன்ன பின்ன யோசிக்க மாட்டாரு. அது மாத்திரம் இல்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ், ஒரு சுயத்தை மேல அவர் சார்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பலவீனங்கள் இருக்கு. இது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, பேதுரு மத்தியில அவர் காணப்படும் போது சொல்றாரு, எனக்காக நீ ஜீவன் கொடுப்பாயோ அப்படின்னு சொல்லும் போது, அது அந்த நேரத்துல ஒரு கேள்வியா இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தர் இயேசு பேதுரு விஷயத்துல அவர் எப்படி அணுகுகிறார் பார்க்கும்போது ரொம்பவே பொறுமையா இருந்திருக்கிறாரு. பேதுருடைய குணலட்சணம் தெரிஞ்சு பேதுரு அந்த இடத்துல எந்த ஒரு கண்டிப்போ கண்டிக்கல. மாறாக நடக்க போற விஷயத்த தெளிவா சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து நம்ம என்ன பாயிண்ட் எடுக்கலாம்? எனக்காக நீ ஜீவன் கொடுப்பாயோ அந்த ஒரு கேள்வி கேட்கும் போது, பேதுரு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சுயத்துல அவர் சார்ந்திருக்கும் போது கண்டிப்பா என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் இயேசு சொன்ன மாதிரி 3 தடவை கர்த்தர் இயேசு மறுதலிச்சிட்டு பிறகு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய ஜீவ நாட்கள் முழுவதும், பேதுரு வாழ்ந்த இந்த ஜீவ நாட்கள் முழுவதும் எப்பெல்லாம் சேவல் கூவுதோ அப்பெல்லாம் இதைத்தான் அவர் நினைச்சு பார்த்திருப்பாரு. எனக்காக நீ ஜீவன் கொடுப்பாயோ சொன்னியே, எனக்காக நீ ஜீவன் கொடுப்பாயோ சொன்னியே. இந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு கேள்வி தான் தொடர்ந்து யார கேட்டிருக்கோம், பேதுருக்கு கேட்டிருக்கோம். இந்த கேள்வி தான் பின் நாட்கள்ல பேதுருடைய வாழ்வையே என்ன ஆயிடுச்சு, மாற்றப்பட்டுச்சு. எப்போ பேதுரு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாரோ, கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா பேதுருவை பயன்படுத்த ஆரம்பிச்சார். அவர் தான் ஆதி கால சபையில முதல் மூப்பரா வந்தார். அதை தொடர்ந்து பேதுருடைய ஊழியங்கள், அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசுக்காக பலவித பிரயாணங்கள், அனுபவங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தை, இந்த கேள்வி, எனக்காக நீ ஜீவன் கொடுப்பாயோ எனக்குடைய அந்த வார்த்தை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில கேட்டு கேட்டு ஒரு தருணம் வந்துச்சு, கர்த்தர் இயேசு போலவே பேதுரு என்ன ஆனார், மரிச்சார். எப்படி மரிச்சார் பேதுரு? கர்த்தர் இயேசு எப்படி சிலுவையில அறையப்பட்டாரோ அதே போல பேதுரு சிலுவையில அறையும் போது அவர் என்ன சொன்னார்னா, கர்த்தரை போல என்ன பண்ண வேண்டாம், என்ன சிலுவையில அறையாதீங்க, தலைகீழ வச்சு என்ன பண்ணுங்க, அறையுங்க. அன்பான சகோதர சகோதரிகள், இந்த இடத்துல எடுக்கக்கூடிய பாயிண்ட், எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ, இந்த வார்த்தை பின் நாட்கள்ல பேதுருடைய வாழ்க்கையே மாற்றுது. ஆனா இந்த ஒரு முதிர்ச்சி அடையறதுக்கு கர்த்தர் இயேசு பேதுரு மத்தியில் அவர் எப்படி இருந்தார்னா ரொம்ப பொறுமையா இருந்தார். அவர் அந்த முதிர்ச்சி பெருமளவுக்கு பொறுமையா இருந்தார். பாருங்க, அதே போலதான் இந்த கேள்வி நம்ம மத்தியில கேட்டா, எனக்காக ஜீவன் கொடுக்க உங்களுக்கு மனதிற்கா, கொடுப்பாயோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும்?
கண்டிப்பா பேதுரு போலத்தான் நம்ம சொல்லணும், நான் கொடுக்குற ஆண்டவரேன்னு. ஆனா என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பேதுரு மத்தியில என்னென்ன பலவீனம் காணப்படுதோ அந்த எல்லா பலவீனமும் யார்கிட்ட இருக்கு? நம்ம இடத்துல தான் இருக்கு. கர்த்தர் இயேசு எவ்வளவு பேதுரு மத்தியில பொறுமையா இருந்தாரோ அதே பொறுமையோட தான் யார் கூட இருக்கிறாரு? நம்ம மத்தியில இருக்கிறாரு. இப்போ எனக்காக நீ ஜீவன் கொடுப்பாயோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது எப்படி நம்ம ஜீவன் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட நம்ம எப்படி கொடுக்கலாம் பாருங்க. சத்தியத்தை நிமித்தமோ சகோதர சகோதரிகள் நிமித்தமோ, ஒருவேளை சத்தியத்துக்காக சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜீவன் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி பெற்றுட்டோமா? அன்பான சகோதர சகோதரிகள், அதுதான் இந்த பந்தியில நம்ம சோதித்து நிதானிக்கணும். எனக்காக நீ ஜீவன் கொடுப்பாயோ, சத்தியத்துக்காக ஜீவன் கொடுப்பாயோ, சகோதர சகோதரிகளுக்காக ஜீவன் கொடுப்பாயோ? சிந்திக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகள். கண்டிப்பா தேவன் கர்த்தர் இயேசு மூலியமாக நமக்கு அந்த பலத்தை தருவார். இந்த கேள்வி நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில கேட்கும் போது, ஒரு நாள் எப்படி பேதுருவோடைய வாழ்க்கையே மாத்திடுச்சோ, கண்டிப்பா இந்த ஒரு கேள்வி நம்மளுடைய வாழ்வையும் என்ன பண்ணும்? கண்டிப்பா மாத்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது கேள்விக்குள்ள நம்ம கடந்து போலாம். யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது கேள்வி, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாத இருப்பேனோ? இது எந்த சூழல் நடந்துச்சுன்னு பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு அந்த கெத்செமனி தோட்டத்துல இருக்கும் போது, கர்த்தர் இயேசுவை சிறைப்பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு ரோமர்கள் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும் போது, அன்பானவர்களே, பேதுரு கிட்ட கர்த்தர் இயேசு சொன்னார் பாத்தீங்களா, நீ 3 தடவை என்ன மறுதலிப்பாய். அந்த நேரத்துல பேதுருக்கு ஒரு வேகம் வந்துச்சு. இல்ல இல்ல இல்ல, எப்படியாவது என்னோட ஆண்டவரை நான் என்ன பண்ணணும், காப்பாத்தணும்னு என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டயத்தை எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ரோமன் சோல்ஜர் அப்படி வெட்டினாரு. வெட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது காது துண்டா போயிடுச்சு. யாருக்கு? மல்கூஸ்க்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட நம்ம எடுத்து பார்க்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, அவரு மீன் பிடிக்கிறவர் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் குறி தவறிடுச்சு. எப்படி இந்த மீன்காரங்கள அந்த மீனை வெட்டும் போது அந்த செதில்களை மாத்திரம் பார்த்து டார்கெட் பண்ணி வெட்டுறாங்களோ, அந்த மாதிரி பேதுரு என்ன பண்ணிருக்கிறாரு, வெட்ட முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, உண்மையாவே மல்கூஸோட கழுத்தை தான் அவர் டார்கெட் பண்ணிக்கிறாரு, ஒரே வெட்டலான்னு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, குறி மாதிரி அது என்ன ஆயிடுச்சுங்க, காதை வெட்டி போயிடுச்சு. கர்த்தர் இயேசு அங்க என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, மல்கூஸோட காதை ஒட்ட வெடிச்சிட்டு அங்க ஒரு அதிசயத்தை செய்யறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. ஒரு வேகத்தோட பேதுரு போய் மல்கூஸோட காது வெட்டும் போது, அங்க இருக்கக்கூடிய அந்த ரோம சோல்ஜர்ஸ், அந்த சேவகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது, பேதுருவை போய் அட்டாக் பண்ண போகும்போது கர்த்தர் இயேசு என்ன பண்ணிடுறாரு, மல்கூஸோட காதை சரி பண்ணிட்டு பிறக்க அந்த நேரத்துல ஒரு பதட்டமான சூழலுக்கு என்ன ஆயிடுச்சு, உருவாயிடுச்சு. அந்த பதட்டமான சூழல்ல தான் கர்த்தர் இயேசு சொல்றாரு, பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாம இருப்பேனோ அப்படின்னா, இந்த இடத்துல பட்டயத்தை எடுத்துக்கோன்னு சொன்னவர் யாரு? கர்த்தர் இயேசு தான். எத்தனை பட்டயத்தை எடுத்துக்கோ சொன்னாரு? 2 பட்டயம். அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பட்டயத்தை எடுத்துக்கணும், ஆனா சண்டையும் போடக்கூடாது. அப்படின்னா ஏன் கர்த்தர் இயேசு பட்டயத்தை எடுத்துக்கோ சொன்னாருன்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல ரோமருடைய அந்த ஒரு சோல்ஜர்ஸ், அந்த ரோமர் சேவகர் மத்தியில கர்த்தர் இயேசு ஒரு விஷயத்தை சுட்டி காமிக்க விரும்பினார். என்னன்னா, நாங்க சண்டை போடுறதுக்கு கூட தயாரா இருக்கிறோம், ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம். எங்க கிட்ட ஆயுதம்லாம் இருக்கு, ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். மாறாக இதுல இருந்து என்ன கர்த்தர் இயேசு சொல்ல விரும்புறாருன்னு பார்க்கும்போது,
நீ என்ன கைதியாக நீ அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டின்னு போகணும்னு அவசியம் இல்லை. நானே உன்கிட்ட வந்து சரண்டர் ஆகுறேன், நானே வந்து உன்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த ரோமர்கள் மத்தியில் அவர் போய் சரண்டர் ஆகுறாரு. பாருங்க, இதை பார்க்கிற சீஷர்கள் கர்த்தர் இயேசு எப்படி பார்த்திருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பலவீனமா தான் கர்த்தர் இயேசுவை பார்த்திருப்பாங்க. என்ன இவரு அற்புதம் அடையாளமெல்லாம் செஞ்சாரு, பரிசேயர் சதுசேயர் மத்தியில ரொம்ப தைரியமா பேசினாரு. ஆனா இப்போ ஒரு கோழத்தனமா போய் என்ன ஆகுறாரு, போய் ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு கர்த்தர் இயேசுவை சீஷர்கள் ஒரு பலவீனமான ஒரு கோணத்துல பார்த்திருப்பாங்க. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அந்த நேரத்துல ஒரு பலவீனமாக இருந்தாலும் பின் நாட்கள்ல சீஷர்கள் என்ன புரிஞ்சுக்கினாங்கன்னா, கர்த்தர் இயேசு அப்படி அமைதியா ஒப்பு கொடுக்கும் போது பலவீனமா காணப்பட்ட கர்த்தர் இயேசுவோடைய நிலை தான் பின் நாட்கள்ல அதுதான் பலன்னு சீஷர்கள் புரிஞ்சுக்கினாங்க. கர்த்தர் இயேசு பிதா சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அவர் தன்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது சீஷர்களுடைய பார்வையில பலவீனமா காணப்பட்ட கர்த்தர் இயேசு பின் நாட்கள்ல அதுதான் பலன் புரிஞ்சுக்கினாங்க. எப்படி கர்த்தர் இயேசு அங்க அந்த ஒரு ரோமர்கள் மத்தியில அவர் ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு போயிட்டு பிறகு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்து உன்னதத்துக்கு உயர்த்தப்படும் போது பாருங்க, சகல விதமான அதிகாரம் யார் கையில பெற்றுக்கொண்டாரு, கர்த்தர் இயேசு கையில பெற்றுக்கொண்டாரு. சோ இதுதான் கர்த்தர் இயேசு இங்க என்ன காமிக்கிறாருன்னு பார்க்கும்போது தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறது. பாருங்க, ஒரு புதிய சிருஷ்டி பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னு பார்க்கும்போது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நம்ம முதலாவது என்ன பண்ண முயற்சிப்போம்னு பார்க்கும்போது அந்த பிரச்சனை மத்தியில நம்ம சண்டை போட துவங்கிடுவோம், ஒரு வயலன்ஸ் கிரியேட் பண்ண துவங்கிடுவோம். ஒருவேளை அந்த வயலன்ஸ் ஒரு சண்டை போட ஒரு பிரச்சனை பண்ணும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அது ஒரு உச்சகட்டத்துக்கு போவோம். நம்ம கையில என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது. காரணம் என்னன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும், இல்ல ரொம்ப வீரியமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த பிரச்சனையை பார்த்து திரும்பி பின்னாடி என்ன ஆயிடுவோம், ஓடிடுவோம். அதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா மேலும் பிரச்சனை பண்ணிடுவோம், அதை சமாளிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம், பின்னோக்கி ஓடிடுவோம். கர்த்தர் இயேசு இந்த இடத்துல அந்த பட்டயத்தை குறித்து, நீ பட்டயம் பயன்படுத்தாதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதை குறித்து என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வருதா, நீ மேலும் பிரச்சனை பண்ணிடாத, நீ மேல சண்டை போடாத. அதே போல அந்த பிரச்சனை உன்னால சமாளிக்க முடியாதுன்னா திரும்பிய ஓடிடாத. மாறாக நீ என்ன பண்ணணும்னா பிரச்சனையோ பண்ணக்கூடாது, திரும்பி ஓடிடவும் கூடாது. 3வது விஷயம் என்ன பண்ணணும்னா தேவனுடைய பாதத்துல முழுமையா ஒப்பு கொடுத்துரு, அவரோட சித்தத்துக்கு முழுமையா கொடுத்துரு. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, சீஷர்கள் அதுதான் பண்ணாங்க. மல்குசோட காது வெட்டும் போது பிரச்சனை பெருசாயிடுச்சு. எப்ப கர்த்தர் இயேசு அவரே ஒப்பு கொடுத்துட்டு ஒரு கைதியா போகும்போது சீஷர்கள்னால அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியல, திரும்பி ஓடிட்டாங்க. ஆனா கர்த்தர் இயேசுவை நீங்க எடுத்து பாருங்க, அவருக்கு தெரியும் நான் மரிக்க போறேன், நான் மரிக்கணும்னு தான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்துக்கு அழகா ஒப்பு கொடுத்தாரு. அமைதியா என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது மரணத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தாரு. சகோதர சகோதரிகளே, இங்க தடுமாறி போனது யாருன்னு பார்க்கும்போது தேவ சித்தத்தை புரிஞ்சுக்காத சீஷர்கள் தான். ஆனா கர்த்தர் இயேசுவோடைய மனநிலை அமைதியா இருந்தது நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பிதா நான் எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கணும். அதுதான் இந்த இடத்த நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, 3வது கேள்விக்குள்ள நம்ம கடந்து போலாம். மத்தேயு 26:53. மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால்
அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? தொடர்ந்து வாசிங்க. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாருங்க, இந்த இடத்துல 2 கேள்வி இருக்கு. 2 கேள்வியை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னு பார்க்கும்போது, இப்போ நான் பிதாவிடத்துல ஜெபம் செஞ்சா 12 லேகியோன் தூதர்கள் பிதா அனுப்ப மாட்டாரா, இல்ல தூதர்கள் வரமாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வேத வசனங்கள் என்ன ஆகணும், நிறைவேறணும். நான் எப்படி சாகணும்னு ஏற்கனவே என்ன இருக்கு, வேத வசனத்துல எழுதி இருக்கு. இது பிரகாரம் தான் நான் சாகணும். ஒருவேளை நான் ஜெபம் செஞ்சு பிதா இடத்துல 12 லேகியோனை கூப்பிட்டு அவங்க வராம இருக்க மாட்டாங்களா? வேத வசனங்கள் அப்போ எப்படி நிறைவேறும்? கேள்வி கேட்கிறாரு. வேத வசனங்கள் நிறைவேறணும், அது பிரகாரம் தான் நான் சாகணும். அதுக்காக நான் எந்த ஆல்டர்னேட்டிவ் எடுக்க மாட்டேன். அது நிறைவேறணும் அல்லவா? கேள்வி கேட்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வி எப்படி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கேள்வியா மாறுச்சு அப்போஸ்தலர்கள் மத்தியில பார்க்கும்போது, இந்த கேள்வியை நல்லா யார் உள்வாங்கினாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் பேதுரு உள்வாங்கினார். வேத வாக்கியம் பிரகாரம் நான் மறிக்கணும் அல்லவா? அப்படி கேட்கும் போது அப்போஸ்தலர் பேதுரு பின் நாட்கள்ல பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு தன்னுடைய முதல் பிரசங்கத்துல என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இயேசு தான் மெசியா, யூதர் ஜனங்கள் தான் கர்த்தர் இயேசுவை கொன்னுட்டாங்க, அதுக்கு நாங்க தான் சாட்சின்னு தன்னுடைய முதல் பிரசங்கத்துல அவர் பிரசங்கிக்கிறாரு. அந்த பிரசங்கம் முழுவதும் எதை கொண்டிருக்குன்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் கொண்டு இருக்கு. கர்த்தர் இயேசு எப்படி பிறந்தார், இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார், எப்படி ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார், யோவேல் தீர்க்க தரிசனத்துல இருந்தெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது வசனத்தை எடுத்து காமிக்கிறார். இதை காமிச்சு ஜனங்க கிட்ட இந்த ஒரு வசனத்தை சுட்டி காமிக்கும் போது ஜனங்க என்ன சொல்றாங்க, என்ன இவரு ஒருவேளை குடிச்சிட்டாரா, இப்படி பெணாத்துறாங்களே அப்படின்னு சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, நாங்க குடிச்சிருக்கிறோமா? போய் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தை நீங்க வாசிங்க. கர்த்தர் இயேசு தான் மெசியா, அதை கொண்டு வந்து நீங்க தான், அதுக்கான சாட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா காரியமும் வேத வசன பிரகாரம் பேதுரு என்ன பண்றாருன்னா சுட்டி காமிக்கிறார். வாழ்வை மாற்றக்கூடிய கேள்வி, கர்த்தர் இயேசு எப்படி அவருடைய வாழ்க்கைய வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு அவர் பார்த்து செஞ்சாரோ, அதே போல பின் நாட்கள்ல பேதுருடைய வாழ்க்கையை அப்படி ஆயிடுச்சுன்னா வசனத்தை தேடுறாரு, அது பிரகாரம் நடக்கிறார். அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, புதிய சிருஷ்டிக்கு நமக்கு என்ன ஒரு பாடம் பார்க்கும்போது, எப்படி கர்த்தர் இயேசு பத்தி வசனங்கள் எழுதப்பட்டிருக்கோ அதே போல புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நம்ம பத்தி கூட வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, பின் நாட்கள்ல அப்போஸ்தலர் பேதுரு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-25 நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீத்தியாய் இருக்கும். பாருங்க, தீமை செஞ்சு நீங்க பாடுபடுறதுனால என்ன நன்மை இருக்கு? நீங்க நன்மை செஞ்சு நீங்க பாடுபடணும். இது புதிய சிருஷ்டிக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம். நீங்க நல்லது செய்யுங்க, அதுக்காக பாடு வருதா? எஸ், நீங்க வேத வசன பிரகாரம் நீங்க நடக்கிறீங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு அப்படித்தான், குற்றம் இல்லாத பலி. அவர் மேல ஒரு பாவமும் இல்லை, ஆனாலும் என்ன ஆயிட்டாரு? பலியானார். அதே போல நீங்களும் வேத வசன பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கைய நடக்கும். இதுதான் வாழ்வை மாற்றக்கூடிய 3வது கேள்வி. 4வது கேள்விக்குள்ள நம்ம கடந்து போலாம். என்னன்னு பார்க்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரம் 7-10. யோவான் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம். என்னை அறிந்திருக்கிறீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும்
அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். பாருங்க, இந்த இடத்துல பிலிப்பு ஒரு விஷயத்த ஒரு காரியத்தை கேட்கிறார். என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவருடைய ஊழியத்துல அநேக காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அது மாத்திரம் இல்ல, ஆலயத்தை சுத்திகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியத்தை அவர் செய்யும் போது அதுல இருந்து சீஷர்களுக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, நான் பிதாவாக தேவன் மூலியமா அனுப்பப்பட்டவன், நான் தான் மெசையா எனக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சீஷர்கள் மத்தியில சொல்லும் போது பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பிதாவைய கூட நீங்க என்ன பண்ணிடுங்க, ஒரு வாட்டி காமிங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, இவ்வளவு நாள் உங்க மத்தியில நான் இருந்தனே, என்ன நீங்க புரிஞ்சுக்கலையா பிலிப்? எங்களை நீ புரிஞ்சுக்கலையா? ஒரு கேள்வி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வி வாழ்வையே மாத்தக்கூடிய ஒரு கேள்வி. பாருங்க, பிலிப்பு கர்த்தர் இயேசு இவ்வளோ நாள் கர்த்தர் இயேசு கூட இந்த பிலிப்பு வந்திருக்கிறாரு. எவ்வளோ பிரசங்கங்கள், எவ்வளோ அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் கேட்டுட்டு பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, எனக்கு போதாது, நீங்க இவ்வளவு செஞ்சீங்களே எனக்கு போதாது, நீங்க பிதாவாகிய தேவனை என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு வாட்டி காமிங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு நாள் உன் கூட இருந்தனே, என்னை நீ எவ்வளவு பிரயோஜனப்படுத்தி கொண்ட, நீ எவ்வளவு என்னை ஆதாயப்படுத்தி கொண்ட, ஒரு கேள்வி கேட்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய போதம் இருக்கணும். போதும் எனக்கூடிய மனதோட கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இது பூலோக விஷயத்துல கூட இல்ல, ஆவிக்குரிய விஷயத்துல கூட இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல பிலிப்பு செஞ்ச தவறு என்ன பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு தான் எல்லாமே, கர்த்தர் இயேசு மூலியமா தான் எல்லாமே தேவன் என்ன பண்றாரு, செய்யறாரு. பேர்பட்ட கர்த்தர் இயேசு அவர் மத்தியிலே இருந்து கூட கர்த்தர் இயேசு யாருன்னு அவர் என்ன பண்ணிக்கல, புரிஞ்சுக்கல. அப்படின்னா ஆங்கிலத்துல 2 வார்த்தை இருக்கு, லேர்னிங் அபவுட் ஜீசஸ், நோயிங் அபவுட் ஜீசஸ். அப்படின்னா கர்த்தர் இயேசு பத்தி வெறுமனையா படிச்சு தெரிஞ்சுக்கிறது. இன்னொரு விஷயம், கர்த்தர் இயேசுவை உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்கிறது. இந்த இடத்துல பிலிப்பு வெறும் கர்த்தர் இயேசு எப்படி புரிஞ்சுக்கிறாரு, ஒரு மேலோட்டமா தான் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு தவிர உணர்வு பூர்வமாக பிலிப்பு கர்த்தர் இயேசு என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. இது நமக்கு என்ன பாடம்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல போதும் எனக்கூடிய ஒரு மனது இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம எப்படி இந்த ஒரு காரியத்தை எப்படி பார்க்கலாம்னா, நம்மளுடைய அனுதின இந்த ஒரு புதிய சிருஷ்டி ஓட்டத்துல அநேக சத்தியங்களை நம்ம கேட்கிறோம், அநேக பாடங்களை நம்ம தியானிக்கிறோம். ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு ஒரு 150 பாடங்கள் மேல நம்ம கேட்கிறோம். அந்த 150 பாடங்களும் நம்ம புரிஞ்சிட்டோமா, இல்ல அந்த 150 பாடத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது. ஒருவேளை 100 பாடங்கள், 25 இல்ல ஒரு 10, ஒருவேளை நம்ம ஒரு 10 பாடங்கள் கேட்டா கூட அந்த பாடத்தோடைய அவுட்கம், அந்த பாடத்தோடைய என்ன சொல்றது, வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய சாயலுக்கு நம்ம மாத்திர ஒரு விஷயமா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தக்கூடிய சத்தியங்களா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து பாடத்தை கேட்டுனே இருப்பாங்க, ஆனா எந்த ஒரு பயனும் இருக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பிலிப்பு பண்ண தப்பு என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவை பத்தி அவர் முழுசா தெரிஞ்சுக்கல, அவரை முழுசா பிரயோஜனப்படுத்திக்கல. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு நாள் என் கூட இருந்தது வேஸ்ட், என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கலன்னு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது பிலிப்பை நோக்கி சொல்றாரு. அந்த மாதிரி அன்பான சகோதர சகோதரிகளே,
நம்மளை பார்த்து கர்த்தர் இயேசு சொல்லாதபடிக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கணும். ஒரு தேவ செய்தியை கேட்டோமா, அது நம்மளுடைய வாழ்வையே மாத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கணும் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இதுதான் நம்ம பார்த்த 4வது பாயிண்ட். 5வது கேள்வி நம்ம போலாம். வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 29 33 வசனங்கள். நம்ம 31வது வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, பிலிப்பு கிட்ட கர்த்தர் இயேசு பேசிட்டு பிறக்க தொடர்ந்து தான் மெஷியா, உலக ரட்சகர்னு நேரடியாக தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்றாருன்னா, கர்த்தர் பேசி முடிச்சிட்ட பிறக்க சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க தான் என்னுடைய மெசியான்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, இப்போ என்ன நீங்க என்ன பண்றீங்க, விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, சீஷர்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிச்சிட்டீங்கல்ல, இனிமே நீங்க என்ன ஆயிடுவீங்க, வாசிங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். பாருங்க, எப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களோ நீங்க சிதறண்டு போவீங்க, செதற அடிக்கப்பட்டு போவீங்க, என்னை தனியா விட்டுருவீங்க. கர்த்தர் சொல்றாரு. வாழ்வை மாற்றக்கூடிய கேள்வி, என்னை விசுவாசிக்கிறீங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம சில சத்தியங்கள் கேட்கும் போது, அதை உணர்வும் போது, அதை நம்ம உள்வாங்கும் போது, அதை முழுசா நம்பும் போது தேவன் என்ன பண்ணுவார்னா, அந்த சத்தியத்துக்கே உரிதான சோதனைய கண்டிப்பா கொண்டு வருவார். பாருங்க, சீஷர்கள் கர்த்தர் இயேசுவை முழுமையா நம்பாதவருக்கும் பிரச்சனை இல்லை. எப்போ நம்பினாங்களோ, எப்போ விசுவாசிச்சாங்களோ, அவங்களுக்கு சோதனை ஆரம்பிச்சிச்சு. இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, பாருங்க, நம்மள அநேக பேர் ஒரு தப்பு என்ன பண்றோம்னா, ஒரு பாடத்தை கேட்கிறோம், ஒரு சப்ஜெக்டை கேட்கிறோம், இல்ல ஒரு புக் ஸ்டடியை பார்க்கிறோம் அப்படின்னா, தேவனோட தெய்வீக திட்டத்துல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்திக்குள்ள வந்துடுறோம். அதுதான் ஆபத்து. ஒருவேளை அந்த மாதிரி ஆத்ம திருப்திக்கு வந்துட்டோம்னா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நம்ம கர்த்தர் முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னை சோதிக்கக்கூடிய சோதனை நாட்கள் துவங்கிடுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது, இது ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, கர்த்தரை தெரிஞ்சுக்கொள்ற விஷயத்துல, சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ற விஷயத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ச்சி அடையணும். இப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருன்னா, அவங்களுக்கு அந்த பரீட்சையில அவங்க தேர்வு பெற்றுக்கொண்டா தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரா, அந்த ஒரு பரீட்சை முடிஞ்சிட்டு பிறகு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போவார். அந்த மாதிரி சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய சிருஷ்டி இந்த கிறிஸ்துவோடைய பள்ளியில அவங்க எப்போ முதிர்ச்சியா அந்த ஒரு கோர்ஸ் முடிக்கும் போது தான் அவங்க முழுமை அடைகிறாங்க. அதான் கர்த்தர் சொல்லுவாரு என்னன்னா, நீங்க ஜீவ கிரீடத்தை உங்க தலையில பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, அமைதியா இருந்துடாதீங்க, அதுக்கான முயற்சி எடுத்துனே இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னை விசுவாசிக்கிறாயா? ஆமா அப்படின்னு சொன்னா அதுக்கான பரீட்சையை நம்ம சந்திக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, 6வது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் இயேசு அந்த ஒரு மேல் வீட்டு அறையில அவரு பேசக்கூடிய விஷயம், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 25 27. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 25 27. நமக்கு தேவையான வசனம் என்னன்னு பார்க்கும்போது 27வது வசனம். பந்திருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்திருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் இயேசு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை ஏறெடுக்கிறார். தங்களுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னன்னா, ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணா அங்க யார் பெரியவர்? அங்க அந்த விருந்துல உட்காந்து சாப்பிட்றவங்க பெரியவங்களா, இல்ல அந்த விருந்த பரிமாறவர்கள் பெரியவர்களான்னு பார்க்கும் போது அந்த விருந்துல யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பெரியவர்கள்.
இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழியர்களும் ஊழியத்தை குறிக்குது. ஒருவேளை ஊழியர்கள் எனக்கூடிய வாய்ப்புல நம்ம காணப்பட்டா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தொடர்ந்து ஊழியத்தை ஏறெடுத்துனே இருக்கணும். தொடர்ந்து ஏறெடுத்துனே இருக்கணும். அப்படின்னா எப்படி ஒருத்தர் சாப்பாடுல அவங்க உட்காரும் போது ஒருத்தர் தண்ணி கேட்குவாங்க, ஒருத்தர் உப்பு வேணும்னு கேட்குவாங்க, ஒருத்தர் ரசம் வேணும்னு கேட்குவாங்க, ஒருத்தர் பாயசம் வேணும்னு கேட்குவாங்க. இந்த மாதிரி கேட்டுனே இருக்கும் போது தொடர்ந்து அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? இப்பதான்ப்பா ரசம் வச்சேன், அதுக்குள்ளேயே பாயசம் வேணுமாலாம் நான் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அங்க வேலை செஞ்சுனே இருக்கணும். அதே போலதான் இந்த ஆவிக்குரிய குடும்பத்துல தொடர்ந்து ஏற்ற கால சத்தியத்தை போஷிச்சுனே இருக்கணும். அதுவும் எந்த மனநிலையோட? மனத்தாழ்மையோட. சகோதர சகோதரிகளுக்கு புரியாது, அவங்களுக்குனால தெரிஞ்சுக்க முடியாது, பரவாயில்ல, மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்தை சொல்லணும். மறுபடியும் சத்தியத்தை சொல்லணும். வேறு தெரிலன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் சத்தியத்தை சொல்லணும். அதுதான் ஊழியம். மனத்தாழ்மையோட தொடர்ந்து என்ன பண்ணினே இருக்கணும்னா ஏற்ற கால சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் இயேசு சொன்ன விஷயம் மனத்தாழ்மை. ஒரு ஊழியத்தை ஏறெடுக்கணும்னா ஒரு ஊழியக்காரனுக்கு தேவைப்படுற மிக முக்கியமான குணலட்சணம் மனத்தாழ்மை. சோ 7வது கேள்விக்குள்ள நம்ம கடந்து போலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. ரொம்ப முக்கியமான கேள்வி. லூக்காம் எழுதிய சுவிசேஷம் 22:35. பின்னே அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். பாருங்க, அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். இதோட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு கேள்வி. கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இரண்டு பேரை ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அப்படி ஊழியத்துக்கு அனுப்பும் போது சில நிபந்தனைகள் சொல்றாரு, சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்க என்னென்ன எடுத்துன்னு போக கூடாது. முதல் பணப்பை, சாமான், பாதரட்சம். இது 3 நீங்க என்ன பண்ணக்கூடாது, எடுத்துன்னு போக கூடாது. ஆனா 2 பேரை நீங்க என்ன பண்ணுங்க, ஊழியத்துக்கு போங்க அனுப்புறாரு. அதே போல சீஷர்கள் பணம் பை, சாமான பை, பாதரட்சம் இல்லாத அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஊழியத்துக்கு போறாங்க. போயிட்டு வந்த சீஷர்கள் கிட்ட கர்த்தர் இயேசு கேட்கிறாரு, ஏதாவது குறை இருந்துச்சா? கேள்வி. அதுக்கு பதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்னும் இல்லை, நத்திங், எந்த குறையோ இல்லை. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கான ஆவிக்குரியான பாடம் என்னதுல பாருங்க. ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு ஊழியத்தை ஏறெடுக்கும் போது நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும் தான் இந்த வசனம் இருக்கு. மாறாக கர்த்தர் இயேசு சொன்ன மாதிரி, ஒருவேளை நம்ம ஒரு கன்வென்ஷன் போறோம்னு வச்சுக்கோங்க, காசு பணம் எதுவுமே இல்லாத நம்ம ட்ரெயின்ல கன்வென்ஷன் போயிட முடியுமா? போக முடியாது. கர்த்தர் இயேசு அந்த நோக்கத்துல தான் பேசுறாரா இந்த வசனம் பார்க்கும் போது? இல்ல. மாறாக என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஒரு ஊழியத்துக்கு போறனா உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? காலியா இருக்கணும். எந்த விஷயத்தையும் நீ அதிகமா சிந்திக்காத, எந்த விஷயத்தையும் நீ அதிகமா பிளான் பண்ணாத, வெறும் தேவனை சார்ந்துரு. எம்டியா போ, வெறுமையா போ. தேவன் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஊழியம் விஷயத்துல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லும் போது கர்த்தர் இயேசு இங்க சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, தேவனை முழுமையா யார் நம்புறாங்களோ, தேவனை யார் முழுமையா விசுவாசிக்கிறாங்களோ, தேவனிடத்துல வெறுமையா யார் நிக்கிறாங்களோ அவர்களை தேவன் என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். அவங்க வாக்கு தத்தத்து மேல விசுவாசம் இருந்தா அவங்க ஏறெடுக்கக்கூடிய ஊழியம் தேவன் என்ன பண்ணுவாரு? பிரயாசப்படுவார். அதாவது ஒரு ஊழியத்தை ஏறெடுக்கும் போது, தேவனே நான் ஒண்ணுமே இல்லை என்னுடைய மனநிலையில ஊழியத்தை ஏறெடுக்கணும். இல்ல தேவனே, நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட இவ்வளவு கேஷ் இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, ஒரு பெரிய ஆடிட்டோரியம் எடுத்துடலாம், அப்படி 100 பேரை வர வச்சிடலாம். அந்த மனநிலையோட செஞ்ச தேவன் என்ன பண்றது இல்ல, அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறது இல்ல. நீ வெறுமையா போ, என்னோட முழு பலன் முழு வாக்கு தத்தத்தை நீ சார்ந்து போனா அந்த ஊழியத்தை பிரயாசப்படுத்த. அப்படித்தான் அப்போஸ்தலர் ஊழியத்தை ஏறெடுத்தாங்க.
அப்படி அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை ஏறெடுக்கும் போது அது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அவங்க வெறுமையா போய் ஒரு இடத்துல ஊழியத்தை ஏறெடுக்கும் போது அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையும் மாறிடுச்சா, அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையும் மாறிடுச்சா. இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி கொடுத்துருக்குன்னா, அதுதான் அவங்களுக்கு ஒரு புதிய பணமா மாறிடுச்சு. ஒரு பணத்தை சம்பாதிச்ச ஒரு திருப்தி ஆயிடுச்சு. எந்த பணத்தை? நீதிமொழிகள் 23:23 நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. பாருங்க, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படின்னா ஒரு புதிய கரன்சி, ஒரு புதிய பணம் என்னன்னு பார்க்கும்போது சத்தியம். பாருங்க, வெறுமையா தேவனிடத்துல போயிட்டு ஊழியத்தை ஏறெடுக்கும் போது சகோதர சகோதரிகள் சத்தியத்துக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா, சத்தியத்தை சத்தியமா சொல்லி அவங்க வரும்போது அவங்க மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது? சத்தியம் கிடைக்கிறதுனால நம்ம சத்தியத்தை வாங்குறோம். ஒரு காலத்து சத்தியத்தை என்ன பண்ணல? விற்கிறது இல்ல. ஊழியத்தை ஊழியமா செஞ்சா, வெறுமையா செஞ்சா சத்தியத்தை நம்ம வாங்குறோம். அத பொய்யா பிரயோகிச்சா என்ன ஆகுது? சத்தியத்தை விற்கக்கூடியவர்களா மாறுது. வாக்கு தத்துவத்தை சாராத ஒரு குணலட்சணமா காணப்படுது. கர்த்தர் இயேசு இங்க என்ன சொல்றாரு? நீ வெறுமையா போ, ஊழியத்துடைய பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லிட்டார் இல்லைங்களா? முதலாவதாக பரலோக ராஜ்யமும் அதை நீதியும் தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, வாக்கு தத்துவத்து மேல முழுமையா சார்ந்திருக்கிறது. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு சீஷர்கள் மத்தியில பேசின அந்த ஒரு 7 வார்த்தை, மறுபடியுமாக அந்த ஒரு 7 வார்த்தை சுருக்கமா பார்க்கும்போது, முதல் கேள்வி, அந்த 7 கேள்வியில முதல் கேள்வி, எனக்காக நீ ஜீவன் கொடுப்பாயோ? அந்த கேள்வி நம்ம பார்க்கும்போது, எப்படி கர்த்தர் இயேசு பேதுரு மத்தியில பொறுமையா இருந்தாரோ, அவரு முதிர்ச்சி அடையல இருக்கும், அதே போல கர்த்தர் நம்ம கிட்ட எப்படி இருக்கிறாரு? பொறுமையா காணப்படுறாரு. நாம் சத்தியத்துக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனே கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளரும் போது இந்த ஒரு கேள்வி நமக்கு என்ன ஆகும்? வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு கேள்வியாக மாறும். இரண்டாவது கேள்வி, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை பானம் பண்ணாம இருப்பேனோ? அப்படின்னா தேவ சித்தத்துக்கு நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கிறோமா இல்லையா? இதுதான் நமக்கான கேள்வி. ஒருவேளை ஒப்பு கொடுத்தா வாழ்வே மாற்றக்கூடிய ஒரு கேள்வியாக இது காணப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, மூணாவது கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, வேத வசனத்து பிரகாரம் நிறைவேறுதா? பாருங்க, நம்ம புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்து பிரகாரம் நம்ம நடக்கிறோமா? நம்ம பாடுபடுறோமா? சத்தியத்துக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஒரு கிறிஸ்துவோடைய நல்ல போர் சேவகனா பாடுபடுறோமா? தீங்க அனுபவிக்கிறோமா? நம்மளே நம் சோதித்து நிதானித்து பார்க்கணும். நாலாவது கேள்வி, பிலிப்பு கிட்ட கேள்வி, என்ன நீ இன்னும் புரிஞ்சுக்கலையா பிலிப்பே அப்படின்னு கேட்கும் போது, சகோதர சகோதரிகளே, வெறும் கர்த்தர் இயேசு பத்தி மேலோட்டமா தெரிஞ்சிருக்கிறோமா இல்ல உணர்வு பூர்வமா புரிஞ்சிருக்கிறோமா? சத்திய வார்த்தைகள் மேலோட்டமாக கேட்கிறோமா இல்ல அந்த சத்திய வார்த்தைகளை நம்மளுடைய குணலட்சணம் மாற்றுதலுக்கு, மறுரூபம் ஆகிறதுக்கு பிரயோஜனப்படுத்துறோமா? இதுதான் நாலாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, என்னை நீ விசுவாசிக்கிறாயா? என்னை நம்புறியா? கர்த்தர் இயேசு கேட்கிறாரு. ஆம் அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய சோதனைய நீ என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். இதுதான் அஞ்சாவது கேள்வி. கர்த்தர் இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம், ஒரு சத்திய வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கே உரிதான சோதனையை நம்ம என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். ஆறாவது கேள்வி, யார் பெரியவன்? பந்தியில இருக்கிறவர்களா அந்த ஒரு பணிவிடைக்காரனா? கேள்வி கேட்கும் போது
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வி கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அது நேரடியாக சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவும் போது சீஷர்களுடைய மனசை அப்படியே மாத்துறாராம், ஷேப் பண்றாராம். எதுக்குன்னா, வடிவமைக்கிறாரு. எதுக்குன்னா, அவங்க மனத்தாழ்மைய கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் அந்த ஒரு மனத்தாழ்மை எனக்கூடிய குணலட்சணம் ரொம்ப அவசியம். யார் பெரியவர்? 7வது கேள்வி, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கா ஊழியத்துல? ஜஸ்ட் வெறுமையா எம்டியா நம்ம போகும்போது கண்டிப்பா தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருடைய பலன் ஊழியத்துல முழுமையா இருக்கும் போது அந்த ஊழியத்தை தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அதுதான் கர்த்தர் இயேசு கேட்டாரு, நீங்க இதெல்லாம் எடுக்காம போனீங்களே, உங்களுக்கு சாப்பாடு குறை இருந்துச்சா, தங்கறதுக்கு குறை இருந்துச்சா, இல்ல ஏதாவது வியாதி இல்ல பிரச்சனை ஏதாவது ஆச்சா, இல்ல போக்கையும் வருத்திலையும் ஏதாவது ஆபத்தாச்சான்னு பார்க்கும்போது சீஷர்கள் ஒரே வார்த்தை சொல்றாங்க, எந்த குறையும் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, வாக்கு தத்துவத்தை முழுமையா நம்ம என்ன பண்ணோம்? சார்ந்திருக்கணும். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்த்த அந்த ஒரு வாழ்வை மாற்றக்கூடிய 7 கேள்விகள். இந்த ஒரு மெமோரியல் சீசன்ல கர்த்தர் சீஷர்கள் மத்தியில கேட்ட அந்த கடைசி 7 கேள்விகள் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல எதுவுமே மாறினா கூட கர்த்தர் இயேசு மரிச்சு பரிசுத்த ஆவி அவங்க மத்தியில கொடுத்துட்ட பிறகு இந்த கேள்விகள் சீஷர்களுடைய வாழ்க்கையை மாத்தி அவங்களும் இந்த ஒரு பெரிதான ரட்சிப்புக்குள்ள ஓட்டத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்வு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது மாத்தி இருக்குன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையும் இது மாத்தக்கூடிய கேள்வியா காணப்படுது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு வியோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.